ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் பேப்பர் ரெவல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான். ஸோ எப்படி 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு 90 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 12th அக்கௌண்டன்சி. ஸோ இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் ஃபஸ்ட்டு பேஜில் 10 அவுட் ஆஃப் 10 வாங்கியிருக்காங்க, செகண்ட் பேஜ்லேயும் 10 அவுட் ஆஃப் 10 வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மார்க்லாம் அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ ரெசிப்ட்னா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்கும், அதே மாதிரி சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர்ஸ், அதே மாதிரி சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்னா என்ன, அண்டர் த ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் த டூ அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்ட், நேம்லி ஃபார் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். த அக்கௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ரிமைன் டு த அன்சேஞ்ச்டு ஆர் அன்ஆல்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர்டு குட்வில்னால் என்ன, த குட்வில் ஃபார் acquired by making for payment in cash or kind of it known as acquired goodwill or purchase goodwill. The acquired goodwill will be for recorded in the books of the account, the balance sheet and shown the asset side. Next வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அனாலிசிஸ்னால் என்ன, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், காமன் சைஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், ட்ரெண்ட் ஆஃப் அனாலிசிஸ், கேஷ் ஃபண்ட் அனாலிசிஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டு. அதே மாதிரி அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் இருக்கும், ட்ரையல் பேலன்ஸ் இருக்கும், அதே மாதிரி லெட்ஜர், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 6 கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டைட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஆல் பார்ட்னர்ஸ், டேட் அண்ட் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் டியூரேஷன் ஆஃப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் ரிசர்வ் ஃபார் த லாஸஸ், செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் டியூ டு த ரெட்டிஃபைங் பார்ட்னர்ஸ், லிமிடேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்லாம் கொடுத்து அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் ரிலேஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ த ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், த டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் வியூஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் அக்கௌண்டிங், த டேலி ERP9, the profit and loss statement for viewed in by the transaction, accounting views of the profit and loss of account, the help of known of profit or losses of financial statement. The profit will be shown for the debit side, the losses will be shown the credit side. ஸோ அதுக்கான டயக்ராமும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், என்ன மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்காங்க, எப்படி சம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட், சென்டம் பேப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு. ஸோ மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.
ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.